குழந்தைங்களுக்கு பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட ப்ரெசர்வேட்டிவ் உள்ள ஸ்நாக்ஸை வாங்கி தரதை விட இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம கைப்பட சூப்பராக ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலாம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்பு மக்கானா எடுத்துக்கோங்க. அந்த 2 கப் மக்கானா 150 கிராம்ஸ் இருக்கும். அது வந்து ஆயிலோ கீயோ எதுவுமே ஆட் பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு 4 மினிட்ஸு. ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி பிரேக் ஆச்சுன்னா அதுதான் கரெக்டான பதம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு நாட்டு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த நாட்டு வேர்க்கடலை தான் டேஸ்ட்டு கூட ஹெல்த்தியும் கூட. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வந்து நல்லா பெருசாக இருக்கும். நாட்டு வேர்க்கடலை இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். அதுதான் டேஸ்டியாக இருக்கும். ஒரு 15 கேஷ்யூ எடுத்திருக்கேன். 1/4 கப்பு வந்து பாதாம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து சூப்பராக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் வாட்டர்மெலான் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் 1 டீஸ்பூன் பம்கின் சீட்ஸ். இது எல்லாமே ஹார்மோனை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். அண்ட் குழந்தைங்களுக்கு பிரெயினை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். இது 3மே. இது நீங்கள் தனியாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மிக்சரில் கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ சாப்பிட்ருவாங்க. இது கூட 1/2 கப்பு பார்த்தீங்கன்னா 1/2லேருந்து 1/4 கப்பு ட்ரை கிரேப்ஸ் ப்ரௌன் கிரேப்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் அது கொஞ்சம் கருகிடுறதுனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பிளாக் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. சன்ஃப்ளவர் சீட்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம்ல அப்போ ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் நெய்யில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு. இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கூல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மக்கானா ட்ரை ஃப்ரூட்ஸ், அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட் அகெயின் ஆட் பண்ணேன். எனக்கு சால்ட்டு பத்ததுனால ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கூல் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு 15 நாள் வரைக்கும் இது அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அதே டெக்ஸ்சர் மாறாமல். இப்போது நெக்ஸ்ட் இன்னொரு பார்க்கலாம். இன்னொன்று ஒரு அல்வா பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக டெம்டிங்கான ஒரு அல்வா. வாயில் வச்சோடனே சூப்பராக கரையும். அதுதான் வந்து உளுத்தம்பருப்பு அல்வா. 1 கப்பு உளுந்து எடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கருகிட மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் ஒரு டெக்ஸ்டர் வரும். இந்த டெக்ஸ்டரு இது வந்ததுக்கப்புறம் நல்லா கூல் பண்ணிக்கோங்க. கடாயிலேருந்து சேஞ்ச் பண்ணுங்கள், முக்கியமாக மறந்துடாதீங்க. அது கூட வந்து 1/2 கப்பு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை. இது வந்து போன்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அதனால் அதை ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ 1 கப்பு வெல்லத்தை கூட 1/2 கப்பு தண்ணீர் போட்டுட்டு நல்லா வந்து ஜஸ்ட் மெல்ட் பண்ணிட்டுக்கோங்க. இந்த மெல்ட் பண்ணுற கேப்பில் நம்ம வந்து பொட்டுக்கடலை, உளுத்தம்பருப்பு, ஏலக்காய் இது 3யும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக பவுடராக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் லட்டு ஃபார்மேட்டில் பண்ணுறதா இருந்தீங்கன்னா லைட்டாக கொரன்னு இருக்கணும். அப்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் அல்வா பண்ணுறதுனால நைஸாக பவுடர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வெல்லம் பாருங்கள், இந்த மீன்வேல் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச வெள்ளத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஃபில்டர் பண்ணுங்கள். ஏன்னா இம்ப்யூரிட்டிஸ் நிறையா இருக்கும். ஃபில்டர் பண்ணதை அதே கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த வெயிட் பண்ணுற கேப்பில் நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து நெய்யை கிரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துச்சு பாருங்கள். அதாவது இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசுப்பு தன்மை வரணும். அதுதான் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. அதுவும் இல்லாமல் இப்படி எடுத்து பார்த்தோன்னே இப்படி வரணும். இப்போ நான் வீடியோவில் காட்டினால அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மக்கானான்னு சொல்கிற உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை எல்லாத்தையும் அரைச்சி அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கினேன். உங்களுக்கு வேணும்னா அதை வந்து விட்டுருங்க. நான் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து இந்த அல்வாவை எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு சமப்படுத்தி வச்சுக்கோங்க. எப்படி சமப்படுத்தணும் பார்த்திங்கன்னா லைட்டாக நெய் போட்டுட்டு ஸ்பேச்சுலாவை நல்லா இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி செய்யுங்க. அப்படி உங்கள்கிட்ட ஸ்பேச்சுலா இல்லைன்னா தோசை கரண்டியை திருப்பிட்டு நெய்யில் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேலே
மேலே வந்து நான் டெக்கரேஷனுக்காக வாட்டர்மெலன் சீட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சாப் பண்ண கேஷ்யூ, பாதாம் எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு 4 ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதை அழகாக இப்படி டில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டில்ட் பண்ணதுக்கப்புறம் அன்பாக்ஸ் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள் அழகாக வந்து ஷேப் வந்துச்சு பார்த்தீங்களா? அதனால தான். இப்போது ரிவர்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 ஷேப்ஸை கட் பண்ணியிருக்கேன். 4 ஷேப்பையும் சேர்த்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பையும் வந்து கரெக்டாக வரணுன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு 4 பக்கம் ஷேப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ண டைம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிங்கன்னா சும்மா அல்வா வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி ஒரு டெம்டிங்கான சாஃப்டான ஹெல்த்தியான ஒரு அல்வா. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த கிட்ஸ் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ஹெல்த்தியாக கண்டிப்பாக விடாமல் சாப்பிட்டு வருவாங்க. இதே மாதிரி நிறைய கிட்ஸ் ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணும்னா என் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பை.